சகோதரிகளே, நம்முடைய இரட்சகரும் மீட்பெருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகின்றேன். கடந்த 5 மாதங்கள் உங்கள் எல்லாரையும் கிருபையாய் நடத்தின ஆண்டவர் இந்த புதிய மாதத்திற்குள் உங்களையும் என்னையும் நம்மையும் கொண்டு வந்திருக்கிறார். அந்த தேவாதி தேவனுக்கு நான் கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாய், தேவனே நீர் என்ன சொல்ல விரும்புகிறீர் என்று உபவாசத்தோடு ஜெபத்தோடு அவரிடத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவராலே கூடாத காரியம் இந்த பூமியில எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வல்லமையும் மகத்துவம் உள்ள தேவனை சேவிக்கிற உங்கள் வாழ்க்கையிலே இந்த மாதம் கர்த்தர் அதிசயங்களை செய்வார். அவர் அதிசயங்களை செய்வார் என்ற ஒரு நற்செய்தியோடு இன்றைக்கு உங்களுக்கு நான் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 32ஆம் அதிகாரம் 17வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. எரேமியா தீர்க்கதரிசி ஆண்டவரை பார்த்து சொன்ன வார்த்தை இது. கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. இது ஒரு ஆச்சரியமான செய்தியாக எரேமியா சொன்னாலும் இதுதான் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் இந்த மாதத்திற்கு கொடுக்கிற வார்த்தை. என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. இதே வசனத்தை உறுதிப்படுத்தும்படி எரேமியா 32:27, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ. ஆண்டவர் தன் ஜனங்களை பார்த்து கேள்வி கேட்பது போல இந்த வாக்குத்தத்தம் இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறார். அப்படி என்றால் அவராலே எல்லாம் கூடும். இந்த வசனத்தில் உள்ளே ஒரு வார்த்தை இருக்கிறது, நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். அதன் பொருள் என்ன? நீங்கள் மாம்சமானவர்கள். உங்கள் பலன் ஒரு எல்லைக்கு உட்பட்டது. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் ஒரு எல்லைக்கு உட்பட்டது. ஆனால் நானோ மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு அதிசயத்தை செய்வார். இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். இந்த மே மாதத்தை முடிக்கும் பொழுது ஊழியத்தின் எல்லையில் இருக்கிற எல்லாருமாக இணைந்து 7 நாட்கள் உபவாசித்து கர்த்தரிடத்துல ஜெபித்திருக்கிறோம். கர்த்தர் அதிசயங்களை செய்ய வேண்டும் என்று. ஆகவே ஜூன் மாதத்தில் இருந்து கர்த்தர் அதிசயத்தை செய்யும்படி நாம் எதிர்பார்க்க முடியும். இதே வசனத்தை எரேமியா ஜெபமாக தேவனிடத்தில் செய்ததை 17ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். வசனம் 17 வாசிக்க விரும்புகிறேன். கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் உம்முடைய நீட்டப்பட்ட புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. தீர்க்கன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஒரு தீர்க்கனின் ஜெபத்திற்கு என்ன ஜெபித்தாரோ அதே ஜெபத்திற்கு அதே வார்த்தைகளை கொண்டு பதில் கொடுத்த கர்த்தர், கடந்த நாட்களில் நீங்கள் என்ன காரியங்களுக்கெல்லாம் ஜெபித்தீர்களோ அதே வார்த்தைகளுக்கு அப்படியே அவர் பதில் கொடுக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார். இந்த மாதமெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டும், நீர் அதிசயங்களை செய்கிற ஆண்டவர், உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. நீங்கள் இந்த வார்த்தையை அறிக்கை செய்யும் பொழுது தேவன் பெரியவர் என்று அங்கீகாரம் செய்கிறீர்கள். தேவன் அதிசயங்களை செய்வார் என்று அங்கீகாரம் செய்கிறீர்கள். உங்கள் விசுவாசத்தை தேவனுக்கு தெரியப்படுத்துகிறீர்கள். ஆண்டவரும் உங்கள் விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டு, என்னை இவ்வளவாய் விசுவாசிக்கிறாயே, உனக்கு நான் கட்டாயம் அதிசயத்தை செய்வேன் என்று கர்த்தர் அதிசயங்களை செய்வார். இந்த ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறவர் என்று வேதத்தில் பல வசனங்கள் இருக்கிறது. ஓரிரு வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 77:14, அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். சங்கீதம் 72:18, இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவரே அதிசயங்களை செய்கிறவர். சங்கீதம் 86:10, தேவரீர்
மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாயிருக்கிறீர். யோபு 5:9 ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். இந்த வசனங்கள் எல்லாம் தேவன் பெரிய காரியங்களை அதிசயங்களை செய்கிறவர் என்று நமக்கு திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த தேவன் எப்படி அதிசயங்களை செய்வார் என்றால், அவர் வானத்தையும் பூமியையும் தம்முடைய மகா வல்லமையினாலும் நீட்டப்பட்ட புயத்தினாலும் உண்டாக்கினார் என்று எரேமியாவிலே பார்க்கிறோம். அந்த மகா வல்லமை, அந்த நீட்டப்பட்ட புயம், அதுதான் இந்த மாதம் உங்களுக்கு நேராக வெளிப்பட போகிறது. தேவன் தம்முடைய வல்லமையினால் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார், அதிசயம் செய்ய போகிறார். நீட்டப்பட்ட அவருடைய கரம், அவர் கரத்தை நீட்டினால் அற்புதம் நடக்கும். அவர் கரத்தை நீட்டினால் அவருடைய வல்லமை விளங்கும். நீங்கள் ஆண்டவரை பார்த்து சொல்ல வேண்டும், தேவரீர், நீர் உம்முடைய மகா வல்லமையினாலும் நீட்டப்பட்ட புயத்தினாலும் நீர் வானத்தையும் பூமியை உண்டாக்கினீரப்பா. இந்த கோடான கோடி விண்மீன்களை உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. என் வாழ்வில் இந்த காரியம் உமக்கு மிக லேசான காரியம், நீர் இதை செய்ய வேண்டும் என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு அதிசயமான காரியங்களை செய்வார். வேதத்தில் 3 கூட்டத்தாருக்கு ஆண்டவர் எப்படி அதிசயங்களை செய்தார் என்று உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு விசேஷமாய் உங்களுக்காய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த மாதம் அதிசயத்தின் மாதம். தேவன் நிச்சயமாய் உங்களுக்கு அதிசயங்களை செய்வார். முதலாவது, ஆண்டவர் ஒரு தனி மனிதனுக்கு அதிசயத்தை செய்தார். இதை ஆதியாகம புஸ்தகத்திலே நாம் படிக்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்கள். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து, நான் கிழவியாயிருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் வயது முதிர்ந்து விட்டது. அவர்கள் சரீரத்தில் ஒரு பிள்ளையை பிறப்பிக்கக்கூடிய உயிரணுக்கள் இனிமேல் கிடையாது. அப்படிப்பட்ட நிலைமைக்கு வந்து விட்டார்கள். ஆனால் வானத்தையும் பூமியையும் தன்னுடைய மகா வல்லமையினாலும் நீட்டப்பட்ட புயத்தினாலும் உண்டாக்கின தேவனுக்கு ஆபிரகாமின் செத்துப்போன கற்பமும் சாராளின் செத்துப்போன கற்பமும் ஒரு பொருட்டே கிடையாது. ஆண்டவர் சொன்னார், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஆபிரகாம், வானத்தின் நட்சத்திரங்களை கண்ணோக்கி பார். இவ்வளவு நட்சத்திரங்களை படைத்த எனக்கு உன் கர்ப்பத்தில் ஒரு பிள்ளையை உருவாக்குவது அது கடினமா? சாராள், சமுத்திரத்தின் மணலை உன்னால் எண்ண முடியுமா? உன்னால் எண்ணவே முடியாது. அவ்வளவு மணலை படைத்த எனக்கு உன் கர்ப்பத்தில் ஒரு குழந்தையை உருவாக்குவது கடினம் அல்ல, அது லேசான காரியம். சாராள் ஆண்டவரை சந்தேகித்து நகைத்த பொழுது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வார்த்தை திரும்பவும் வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து, நான் கிழவியாயிருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? இந்த வசனத்தை பாருங்கள். ஆபிரகாம், உன் மனைவியாகிய சாராள் கூடாரத்திற்குள் இருக்கிறாள். அவள் உள்ளத்திற்குள் நகைக்கிறாள். அவள் உள்ளத்தில் எழும்புகிற அந்த நகைப்பையும் அவள் உள்ளத்தில் எழும்புகிற அந்த எண்ணத்தையும் கூட நான் அறிந்திருக்கிறேன். நான் நிச்சயமாய் ஒரு காரியத்தை செய்ய போகிறேன். கர்த்தரால் கூடாத காரியம் உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணி ஆபிரகாமுக்கு ஒரு அதிசயம் செய்தார். செத்துப்போன கர்ப்பத்திலே ஒரு குழந்தையை உருவாக்க வல்லமை உள்ள அதே தேவன், உங்கள் சூழ்நிலைமைகள் எப்படி மறித்த நிலைமையில் இருந்தாலும் இந்த மாதம் ஆண்டவர் இடைபட போகிறார். இந்த மாதம் ஆண்டவர் கிரியை செய்ய போகிறார். என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரி, பல நாட்களாய் கண்ணீரோடு ஒரு தனி மனிதனாய், தனி மனுஷியாய் ஆண்டவரை நோக்கி நீங்கள் கதறி அழுத அந்த ஜெபத்திற்கு நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சவாலிட்டு அழைக்கிற தேவன் உங்களுக்கும் அதிசயங்களை செய்வார். ஆபிரகாமுக்கு செய்வார் என்றால் ஆபிரகாமின் பிள்ளையாகிய உனக்கும் செய்வார். சாராளுக்கு செய்வார் என்றால் சாராளின் வம்ச வழி வந்த உனக்கும் இந்த ஆண்டவர் நிச்சயமாய் அதிசயங்களை செய்வார். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அதிசயத்தை செய்கிறவர் இந்த மாதம் உனக்கும் செய்வார். மகனே, உனக்கும் செய்வார். மகளே, நீ ஆண்டவருடைய வார்த்தையை மாத்திரம் விசுவாசி. சூழ்நிலைமைகளை நோக்கி பார்க்க வேண்டாம். சூழ்நிலைமைகள் எப்பொழுதும் உனக்கு அவிசுவாசத்தை கொடுக்கும். ஆனால் வானத்தையும் பூமியை படைத்த தேவனை, வானத்து நட்சத்திரங்களையும் கொடான கோடி விண்மீன்களையும் படைத்த தேவனை நீ நோக்கி பார்த்தால் என் ஆண்டவர் எனக்கும் அதிசயம் செய்வார் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்கள். இந்த மாதம் கர்த்தர் அதை செய்ய தொடங்குவார். உங்களில் அநேகருக்கு இந்த மாதம் அதிசயத்தின் மாதமாய் இருக்கும்.
கர்த்தரை விசுவாசியுங்கள். இரண்டாவதாக, ஒரு குடும்பத்துக்கு ஆண்டவர் அதிசயத்தை செய்தார். இங்கே 2 பேரும் ஆண்டவரை விசுவாசிக்கிறார்கள். இந்த குடும்பத்தினர். ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். நியாயாதிபதிகளின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 17, 18 வசனங்கள். அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம் என்றார். மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினது. அற்புதமான ஒரு வேத வசனம். ஆபிரகாம் சாராளைப் போலவே இந்த தம்பதியினரும் ஆண்டவர் தங்களோடு கூட இடைப்பட வேண்டும், அற்புதம் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் ஆண்டவர் தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்தும் பொழுது 2 பேரும் விசுவாசித்தார்கள். நீர் சொன்ன காரியம் நடக்கும் பொழுது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டார்கள். வசனம் சொல்கிறது, என் நாமத்தை நீ கேட்பானேன், அது அதிசயம் என்று கர்த்தருடைய தூதனானவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, பெற்றோரே, விசுவாசிகளாய் இருக்கிறீர்கள். பல நாட்களாய், பல மாதங்களாய் ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று ஏக்கத்தோடு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறீர்கள். அன்றைக்கு மனோவாக்கு பேசின அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கும் பேசுகிறார். நீ என்னை சேவிக்கிறதை அறிந்திருக்கிறேன், என்னை நேசிக்கிறதை அறிந்திருக்கிறேன், எனக்காய் காத்திருக்கிறதை அறிந்திருக்கிறேன், உன் குடும்பத்தில் அற்புதம் நடக்க வேண்டும் என்று நீ எதிர்பார்த்திருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். இன்றைக்கு என் நாமத்தை உனக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். அது அதிசயம் என்று சொன்னதோடு கூட மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினது. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எத்தனையோ நாட்கள் பிறருடைய வாழ்க்கையில் நடந்த அதிசயங்களை கேட்டீர்கள், கண்களால் பார்த்தீர்கள். இந்த மாதம் உங்கள் கண்கள் காண கர்த்தர் உங்களுக்கு அதிசயத்தை செய்வார். உங்கள் செவிகள் கேட்க ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். உங்கள் விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள். கணவன் மனைவியாய், குடும்பமாய், பிள்ளைகளோடு இணைந்து ஒரு அதிசயத்திற்காய் காத்திருக்கிறீர்களே, நான் சொல்லுகிறேன், அவர் உங்களுக்கு அதிசயத்தை செய்வார். நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்னவர் உங்களுக்கு நிச்சயமாய் செய்வார். மூன்றாவதாக, ஒரு தேவ ஊழியனுக்கு ஆண்டவர் அதிசயத்தை செய்வேன் என்று சொன்னார். தனி மனிதனுக்கு செய்கிறார், குடும்பத்திற்கு செய்கிறார். அதே நேரத்தில் ஒரு தேவ ஊழியனுக்கு வாக்கு கொடுத்து செய்கிறார். ஒரு தேவ ஊழியனுக்கு வாக்கு வரும் பொழுது அவனுடைய விசுவாசம் கூடும். அந்த தேவ ஊழியன் ஜனங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். தேவ ஊழியர்களே, இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு அதிசயம் செய்வார், உங்களை கொண்டும் அதிசயம் செய்வார். ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். யாத்திராகமத்தின் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனம். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். மோசேக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையை பாருங்கள். நான் உன்னோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் மோசே. அந்த உடன்படிக்கைக்கு பெயரே அதிசய உடன்படிக்கை, காவனன்ட் ஆஃப் மிராக்கிள்ஸ். ஆண்டவர் தேவ ஊழியர்களே, உங்களோடு இன்றைக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். உங்களை கொண்டு அதிசயங்களை செய்வார். அந்த அதிசயங்களை உங்களோடு கூட இருக்கிற ஜனங்கள் காண்பார்கள். இதுவரைக்கும் ஊழியத்தில் பலன் இல்லை, நன்மைகள் இல்லை, அதிசயங்கள் நடக்கவில்லை என்று கலக்கத்தோடு இருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாய் இந்த மாதம் அதிசயத்தை செய்வார். உங்களை கொண்டும் அதிசயத்தை செய்வார். நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்ட எரேமியா 32ஆம் அதிகாரத்தில் 27, 17 வசனங்கள் எங்கள் வாழ்க்கையிலே அற்புதமாய் கர்த்தர் ஒரு விசை பேசி எங்களுக்கு அற்புதத்தை செய்த வாக்குத்தத்தமான வசனங்கள். ஒரு குறிப்பிட்ட இடத்தை தேவன் எங்களுக்கு காண்பித்து, இந்த இடத்திலே நான் உங்களை கொண்டு ஜனங்களுக்காக பெரிய காரியத்தை செய்ய போகிறேன், இந்த இடத்தில் நீங்கள் ஒரு நிலத்தை வாங்க வேண்டும் என்று கர்த்தர் எங்களோடு கூட பேசினார். எழுத்தின்படி அன்றைக்கு அந்த நிலத்தை வாங்குவதற்கு ஒரு 10,000 ரூபாய் கூட எங்களிடத்தில் கிடையாது. அந்த இடத்தை பார்க்க சென்றோம், அந்த இடத்தை பார்த்தோம், ஜெபித்து விட்டு வந்து விட்டோம். இது எப்படி ஆண்டவரே எங்களுக்கு கிடைக்கும் என்று
நாங்கள் வந்து கர்த்தர் ஒருவேளை பேசினாரே, கர்த்தர் இதை நடத்த சித்தமுடையவராயிருந்தால் ஆண்டவர் கிரியை செய்யட்டும் என்று 40 நாட்கள் உபவாசம் செய்தோம். அந்த 40 நாட்கள் உபவாசத்தில் கர்த்தர் கொடுத்த வார்த்தை இது: மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்னாரே, அந்த வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டு 40 நாட்களும் ஜெபித்தோம். 40 நாட்கள் முடிந்த பிறகு ஒரு அதிசயம் நடக்கவில்லை. இயற்கையாக மனிதனுடைய இருதயம் என்ன செய்யும்? சோர்ந்து போகும். ஆண்டவரே, நாங்கள் 40 நாட்கள் உபவாசித்து விட்டோமே, ஒரு அற்புதமும் நடக்கவில்லையே. அந்த 40 நாட்கள் உபவாச ஜெபம் முடிந்து ஒரு நாள் இரவு நாங்கள் மிகவும் சோர்வோடு ஜெபித்து விட்டு நித்திரைக்கு சென்று விட்டோம். திடீரென்று இரவு 2 மணிக்கு ஒரு தொலைபேசி வந்தது. அந்த தொலைபேசியில் பேசினவர் என்னுடைய கணவருடைய சிநேகிதர். அவர் சொன்னார், நீங்கள் இருவரும் பல நாட்கள் இப்படிப்பட்ட ஒரு இடத்திற்காய் உபவாசித்து ஜெபிக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். நான் என் நண்பர் ஒருவரிடத்தில் உங்கள் தரிசனத்தை குறித்து பேசினேன். அந்த நண்பர் அந்த நிலத்தை வாங்குகிறதுக்குரிய முழு கிரயத்தையும் நான் தருகிறேன் என்று சொல்லிவிட்டார் என்று சொன்னவுடன் எங்களால் அதை நம்பவே முடியவில்லை. ஆண்டவரே, நீ சொன்ன வார்த்தையின்படியே நீர் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்று 40 நாட்கள் அறிக்கை செய்தோமே. நீர் உண்மை உள்ளவரப்பா. உம்முடைய மகா வல்லமையினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் இது முடியுமா, இது நடக்குமா என்று நாங்கள் நினைத்த அந்த காரியத்தை உமக்காகவும் உம்முடைய ஊழியத்திற்காகவும் நாங்கள் வாஞ்சித்து கேட்டபடினால் எங்கள் கரத்தில் கொடுத்தீரே என்று ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொன்னோம். ஆண்டவர் அந்த இடத்தில் தான் நம்முடைய இன்டர்நேஷனல் மிஷன் ட்ரைனிங் சென்டரை கட்டுவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். கட்டுமான பண்ணி இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. முடிப்பதற்கு எவ்வளவோ தேவைகள் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் நிச்சயம் சந்திப்பார் என்று நாங்கள் நம்பிக்கையோடு அந்த வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். என் அன்பு தேவனுடைய ஜனங்களே, அந்த இடம் கட்டப்பட்டு முடியும் என்றால் அது எங்களுக்கு அல்ல, ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அந்த இடத்தில் தங்கி படிக்கவும் ஆண்டவருடைய வார்த்தையை பெற்று சொல்லவும், வட இந்தியாவிலிருந்து ஊழியம் செய்கிற பலர் அந்த இடத்தில் வந்து தங்கி கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு வசனத்தின்படி ஊழியம் செய்வதற்கும் அது ஏதுவாயிருக்கும். எங்களுக்கு செய்த ஆண்டவர் உங்களுக்கும் நிச்சயம் செய்வார். தேவ ஊழியர்களே, நீங்கள் ஒரு காரியத்தை ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது எந்த ஒரு சுயநலமான நோக்கமும் இல்லாமல், ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைக்கென்றும் உம்முடைய ராஜ்யத்திற்கென்றும் நான் இதை கேட்கிறேன், எனக்கு தாரும், எங்களுக்கு தாரும் என்று கேட்கும் பொழுது நிச்சயமாய் உங்களுக்கும் செய்வார். இஸ்ரவேல் தேசத்திலே மிக இக்கட்டான ஒரு சூழ்நிலைமை. அந்த இக்கட்டான சூழ்நிலைமையிலே தீர்க்கன் வந்து நின்று தேவ ஜனங்களை உற்சாகப்படுத்தும்படி ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அதே வார்த்தையை தான் இன்றைக்கு உங்களை உற்சாகப்படுத்தும்படி நான் சொல்ல விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் வசனம் 17, 18. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை அழகாக இருக்கிறது. This is a simple matter in the sight of the Lord. இது ஆண்டவருக்கு அற்ப காரியம், சாதாரண காரியம். நீங்கள் எதை பெரிதாய் நினைக்கிறீர்களோ உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் அந்த அதிசயத்தை செய்வார். மனோவாவுக்கும் அவனுடைய மனைவிக்கும், ஒரு குடும்பத்துக்கு தேவன் அதிசயத்தை செய்தார். மோசே என்ற தேவ ஊழியனை கொண்டு ஆண்டவர் பல அதிசயங்களை செய்தார். ஜனங்கள் எல்லாரும் அதிசயத்தை பெற்றுக்கொண்டார்கள். அதை போன்ற அற்புதத்தின் நாட்கள், அதிசயத்தின் நாட்கள் தான் இந்த நாட்கள். வருஷத்தின் நடுவிலே தன்னுடைய கிரியைகளை உயிர்ப்பிக்கிற தேவன் உங்களுக்கும் அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட போது நான் நடப்பித்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று மீகா 7:15 உள்ள வார்த்தையின்படி உங்களை ஆண்டவர் அதிசயங்களை காண பண்ணுவார். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பின் ஆண்டவரே, பரலோகத்தின் தெய்வனே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோப்பா. கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் உம்முடைய மகா வல்லமையினாலும் நீட்டப்பட்ட புயத்தினாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்று தீர்க்கனாகிய எரேமியா கண்ணீரோடு ஜெபித்த அந்த ஜெபத்திற்கு நீர் கொடுத்த பதில், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்பதுதான். தேசம் சிறைப்பட்டு போகிற நிலைமையிலே அந்த தேசம் திரும்பவும் வரும் என்று வாக்கு தத்தம் பண்ணி எரேமியாவை தேற்றினவரே, இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒருவேளை நம்பிக்கை இழந்த வாழ்க்கையா இருக்கலாம் அப்பா. எல்லா நம்பிக்கையும் அற்றுப்போன வாழ்க்கையா இருக்கலாம். என் ஆண்டவர்
ஆண்டவர் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒரு அதிசயம் உடைய ஜனங்களுக்கு நடப்பதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லையப்பா. உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனாலே எல்லாம் கூடும் என்று நாங்கள் வேதத்தில் படிக்கிறோமே. அன்பின் ஆண்டவர் இறங்குவீராக. உங்க பிள்ளைகளுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா. நம்பிக்கையை இழந்து நின்ற ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் அன்றைக்கு அதிசயத்தை செய்தது போலவே இன்றைக்கு நம்பிக்கை இழந்து இனிமேல் எனக்கு வாழ்வு வருமா, இனிமேல் எனக்கு செழிப்பு வருமா, இனிமேல் என் சூழ்நிலைமை மாறுமா, இனிமேல் எனக்கு நன்மை வருமா என்று கண்ணீரோடு கேள்விகள் மேல் கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் அதிசயத்தை செய்ய போகிறதற்காய் நன்றி. சாராள் கேள்விகள் கேட்டார், இந்த வயதிலே எனக்கு அதிசயம் நடக்குமா என்று. ஆனால் ஆண்டவர் அதிசயத்தை செய்தீரப்பா. அதே போல உம்முடைய பிள்ளைகளுக்கும் என் ரட்சகர் அதிசயத்தை செய்யும்படி ஜெபிக்கிறோம். அற்புதங்கள் நடப்பதாக, அதிசயங்கள் நடப்பதாக. இது அதிசயங்களை நீர் செய்கிற காலம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு வான மண்டலங்களில் கிரியை செய்கிற எல்லா அந்தகார கிரியைகளும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக என்று நான் சொல்லி ஜெபம் பண்ணுகிறேன். எல்லா இருள் விலகுவதாக, அவிசுவாசங்கள் விலகுவதாக. மரித்து போன கர்ப்பம் உயிர் அடைந்தது போல மரித்து போன இவருடைய நம்பிக்கைகள் எல்லாம் உயிர் அடையட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். விசுவாசத்தை இழந்தவர்கள் எல்லாரும் மீண்டும் தங்கள் விசுவாசத்தை புதுப்பித்துக் கொண்டு கர்த்தரிடத்தில் அதிசயத்தை பெற்றுக்கொள்ள என் ஆண்டவர் உதவி செய்வீராக. அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுவதாக, வரவேண்டிய நன்மைகள் வருவதாக. ஆண்டவரே, எந்த இடத்துல நம்பிக்கை இழந்து நிற்கிறார்களோ அதே இடத்துல, எந்த இடத்தில் தலை குனிந்தார்களோ அதே இடத்துல, எந்த தேசத்தில் வெட்கப்பட்டார்களோ அதே தேசத்துல உங்க பிள்ளைங்க தலையை உயர்த்த போறதற்காய் நன்றி. உம்முடைய அடியாள் அதிகாரத்தை எடுத்து ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகளுக்கு நேராக வாசல்கள் திறக்கப்படுவதாக, வழிகள் திறக்கப்படுவதாக, அற்புதங்கள் நடப்பதாக என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறேன் அப்பா. தேவனே, மனோவாவுக்கும் அவருடைய மனைவிக்கும் நீர் அதிசயத்தை செய்தீர் என்று நாங்கள் வாசிக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினது என்று வாசிக்கிறது போல உங்க பிள்ளைகளுடைய கண்கள் காணும்படி ஆண்டவர் அதிசயத்தை செய்ய போறதற்காய் நன்றி அப்பா. கோடான கோடி ஸ்தோத்திரம். குடும்பங்களுக்கு அதிசயம் செய்யுங்க. குடும்பத்தார் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வரட்டும் என்று சொல்லி உம்முடைய அடியாள் நான் ஜெபம் பண்ணுகிறேன். எல்லா வியாதிகள் மறைவதாக. குடும்பத்தாரை கலங்க வைத்துக் கொண்டிருக்கிற அந்த வியாதியின் கூரை இன்றைக்கு நான் முறித்து ஜெபம் பண்ணுகிறப்பா. குடும்பத்தாரை கலங்க வைத்துக் கொண்டிருக்கிற அந்த கடன் பிரச்சனைகள், பண சுமைகள், ஆண்டவரே கடன் சுமைகள் எல்லாம் விலகட்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இந்த வீடுகளுக்கு சந்தோஷம் உண்டாயிருக்கட்டும். ஆண்டவரே, இழந்து போன எல்லாவற்றை கர்த்தர் இரண்டத்தனையாய் திரும்ப தரப்போகிறதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, தேவனுடைய ஊழியனாகிய மோசேக்கு அதிசயத்தை செய்தீர். உங்க வார்த்தையின் படியே அவரோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காணும்படி அற்புதங்களை செய்தவர். இந்த காலகட்டத்திலே, இந்த வருஷத்திலே தேவ ஊழியர்கள் எல்லாரையும் கையில் எடுத்து அவர்களை கொண்டு அதிசயங்களை செய்யும்படியா ஜெபிக்கிறப்பா. ஊழியங்களிலே அற்புதங்கள் நடக்கட்டும். ஊழியங்கள் மூலமாய் அதிசயங்கள் நடக்கட்டும். ஊழியங்கள் மூலமாய் பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தைகளை கொண்டு உள்ளங்களை திருப்ப வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். எழுப்புதலுக்கு வித்திடுகிற பல அற்புதங்கள் இந்த நாட்களில் நடக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, அப்போஸ்தல நாட்களில் நடந்த அதே அற்புதங்கள் தேவ மனிதர்களை கொண்டு இந்த நாட்களில் நடக்கட்டும் என்று சொல்லி முடிய அடியால் நான் ஜெபம் பண்ணுகிறேன் அப்பா. நீங்க மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. நாங்க காற்றையும் காண மாட்டோம், மழையையும் காண மாட்டோம். ஆனால் விசுவாசத்தோடு பள்ளத்தாக்கெங்கும் வாய்க்கால்களை வெட்டுவோம் ஆண்டவரே. அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். விசுவாசத்தோடு உம்மிடத்திலிருந்து அதிசயங்களை எடுத்து உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வைத்து நான் ஜெபம் பண்ணுகிறேன். தேவ ஆவியானவரும் ஆம் என்றும் ஆமேன் என்று திருவுளம் பற்றுகிறதற்காய் உமக்கு நன்றி. எல்லா துதிகன மகிமை உங்களுக்கு ஏறெடுக்கிறேன் அப்பா. இரட்சகரும் மீட்பெருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த மாதம் அதிசயத்தின் மாதம். நம்முடைய ஆண்டவர் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. நம்பிக்கையோடு காத்திருங்கள். நிச்சயமாகவே தேவன் உங்களுக்கு அதிசயங்களை செய்வார். நீங்கள் இந்த செய்தியின் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட்டதோடு கூட எத்தனையோ பேர் அதிசயங்களுக்காக எதிர்பார்த்திருக்கிறார்களே, அவர்களுக்கு இந்த செய்தியை தயவு செய்து பகிர்ந்து கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you.